வணக்கம். தமிழோடு பேசுவோம். சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில ஐயா ஆர்.பி. உதயகுமார் அவர்களுக்காக நான் வாக்குகளை சேகரித்தேன். அந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கூட நான் விமர்சனம் வச்சேன். என்ன விமர்சனம் வச்சேன் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொன்னார்கள், தம்பி, ஐயா ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் தான் பல திட்டங்களை கொடுத்தார். ஆனால் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அதை இறுதியில முடிக்கல. அதை இறுதியில முடிச்சுட்டு இவங்க பெயரை சுட்டி இதை நாங்க கொண்டு வந்தோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கொண்டு வந்தோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொன்னார்கள். வளையப்பட்டியில் ஒரு கிராமத்துல நான் பேசிய பொழுது ஐயா ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் அந்த பகுதி மக்களுக்கு, திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு செய்த சாதனைகளை எடுத்து வைத்தேன். ரயில்வே மேம்பாலயத்தை கொடுத்திருக்கிறார், தாலுகா ஆபீஸை கொடுத்திருக்கிறார், வட்டாட்சியர் அலுவலகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில சூரியன் இல்லாத வீடுகள் கூட இருக்கிறது. ஐயா ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் கொடுத்த பேவர் பிளாக் சாலை இல்லாத இடங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பார்க்கும் இடமெல்லாம் பேவர் பிளாக் சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கிறார். தமிழகத்திலேயே ஒற்றை எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கிறது, அது திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்கிறது. அதே போல சிப்காட்டை எதிர்த்து விவசாயிகளுக்கு உழைப்பவர்களுக்கு என்று சொல்லி அந்த விவசாய நிலங்களை அவர்களுக்கே அந்த மனிதர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் அந்த மனிதர் சொல்லல. அதை தாண்டி நாங்கள் ஏன் வீதி வீதியாக தெருவாக சொல்கிறோம்? இந்த திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் தானே பிள்ளையை பெற்றோர்களை ஆட்டிலும் அந்த பிள்ளையிற்கு யார் சிறப்பான பெயரை சூட்டுகிறார்களோ அவர்களுக்கே அந்த பிள்ளை சொந்தம் என்று கொண்டாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் பிள்ளையை பெற்றவர்கள் நாங்கள் என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் இல்லையா? அதனால் தெருவாக வீதி வீதியாக நாங்கள் கொண்டு வந்த திட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட நான் விமர்சிச்சேன். ஏன் அதே போல சகோதரி ஜீவிதா நாச்சியார் அவர்களையும் நான் விமர்சிச்சேன். என்ன விமர்சனம் வச்சேன் அப்படின்னா, சரியாக தேர்தல் நேரங்களில் மட்டும் டீ போட்டு கொடுக்கக்கூடிய கரங்கள், உங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்கக்கூடிய கரங்கள், வம்பட்டி பிடிக்கக்கூடிய கரங்கள் இத்தனை நாட்கள் ஏன் வரவில்லை என்று சொல்லி நீங்கள் தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சேன். ஆனா தமிழக வெற்றி கழகத்தை நான் எந்த இடத்திலும் விமர்சிக்கல. காரணம் என்ன தெரியுமா? ஐயா ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் தினந்தோறும் மக்களை சந்திக்கிறார். செல்லும் பொழுதெல்லாம் சிறப்பு பரிசோட மக்களுக்கு சிறப்பு பரிசு கொடுத்தே அவருக்கு பழக்கம். அதே போல அந்த தொகுதி மக்களுடைய குறையை அறிந்து அதை நிறையாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர். ஆனால் அண்ணன் சதீஷ்குமார் என்பவர் அப்பொழுதுதான் வருகிறார். 15 நாளோ 20 நாளோ மக்களை சந்திச்சிருப்பார். அவ்வளவுதான் சந்திச்சு இது போல ஓட்டுகளை கொடுங்கன்னு கேட்டிருப்பார். அதனால் இவருக்கு இவர் நிகரா என்று சொல்லி நாங்க எந்த இடத்திலும் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கல. ஆனா அண்ணன் விஜய் என்ற ஒற்றை முகத்திற்காக இந்த வாக்குகள் விழுந்து, பாதி வாக்குகள் விழுந்து அந்த இடத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிகளை தழுவ முடியாத சூழலுக்கு தள்ளப்படுகிறது. என் அன்பார்ந்த சொந்தங்களே, நான் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் பயணித்த பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளை சொன்னேன். ஐயா ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் செய்த சாதனைகளை சொன்னேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குறுதிகளை சொன்னேன். இதெல்லாம் சொல்லி யாருக்கு உங்களுடைய வாக்குகள் என்பதை சிந்தியுங்கள் என்று சொல்லி சரியான கேள்வி கேட்டேன். அதற்கு நீங்கள் தவறான பதில் எழுதியிருக்கிறீர்கள். நீங்கள் எழுதிய தவறான பதில் ஒருபொழுதும் சரியான பதிலாக மாறப்போவதில்லை. நீங்கள் எழுதியது தவறான பதில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு காலம் பதில் சொல்லும். நன்றி.